வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வீடியோவில் ஒரு 3 மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தளபதியினுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீனவர்கள் தங்களுடைய படகுகளை தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி பேர் அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கான மானியத்தை தமிழக அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை. அடுத்து, கோவில் காவலாளி அஜித்குமார் அவருடைய மரணம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு நீதி கேட்டும், அவரை மாதிரி இதுவரையிலும் 24 பேர் தமிழ்நாட்டில் காவல் சித்திரவதையால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கேட்டு அது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை அரசு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரி வரக்கூடிய 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுகவினுடைய ஆதரவாளர்கள், இந்த அறிவாலய கழுதைகள் என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆகி இனிமே இவங்க போராட்டம் பண்ணி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை கேட்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் இதுவரையிலும் காவல் சித்திரவதையால் இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிதி உதவியும் அவர்களுக்கான உதவியையும் செய்வதற்கு, அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதற்கு அவர் முடிவு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. இந்த பரந்தூர் விமான நிலையம் ஏற்கனவே 1000 நாட்களை கடந்து அந்த மக்கள் மிக கடுமையாக போராடி வருகிறார்கள். ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்றைய தினம் தமிழக அரசாங்கம் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறது. பரந்தூர் மக்கள் ஏதோ போராட்டத்தை எல்லாம் கைவிட்டுக்கிட்டு தன்னுடைய நிலங்களை எல்லாம் கொண்டு வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்தது மாதிரி, அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நேற்றைக்கு நடந்தது மாதிரி ஒரு சில செய்திகளை வெளியிட்டு ஒரு குழப்பத்தையும், அந்த போராட்டம் நீர்த்து போனது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி வருகிறார்கள். இந்த 3 விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட், இந்த மீனவர்களுடைய பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மீனவ சமூகம் தொடர்ந்து திமுகவை ரொம்பவே சப்போர்ட் பண்ணி வந்தாங்க. திமுகவுடைய வெற்றிக்கு மீனவ சமூகம் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணி வந்தாங்க. அதான் அந்த எம்ஜிஆர் மீனவ சமூகமா நடிச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, கடல் மேல் மிதக்க விட்டா எங்களை கண்ணீரில் மிதக்க விட்டாய் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மீனவ சமூக மக்கள், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தொடர்ந்து அதிமுகவினுடைய ஒரு ஓட் பேங்காவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேரும் தான் எல்லா சாதிக்கும் எல்லா சமூகத்துக்கும் இங்க தனித்தனி கட்சிகளாக இருக்குது. திமுக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஜாதியினுடைய ஓட்டை வாங்கணும்னா அந்த ஜாதிய, அந்த சமூகத்தினுடைய, அந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய உதவியை நாடுவாங்க. ஆனா மீனவ சமூகம் மட்டும்தான், அவர்களுக்குன்னு தனியா ஒரு கட்சி கிடையாது. திமுக அதிமுக ஒரு ஏகோபித்த ஆதரவோடு இவங்க 2 பேரை வச்சு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனா அந்த மீனவ சமூகத்து மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எதையுமே இவர்கள் செஞ்சு கொடுத்ததில்லை. இன்னைக்கும் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில எல்லாம் பார்க்கிறோம், மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் அவர்களுக்கான தீர்வு, அது தமிழ்நாடு அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை இதுவரையிலும் கொண்டு வரல. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய கட்சி தளபதி ஆரம்பிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மீனவ சமூக மக்கள் பல பேர், 180% பேர் தளபதியினுடைய ரசிகர்கள், தளபதியுடைய ஆதரவாளர்கள் தான். இந்த நிலையில, ஏன்னா நானே நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கேன், அதை சொல்றேன். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு கிராமமாக அவர்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, தங்களுடைய பேரன்பை வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, அவர்களுடைய போட்டு பாருங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உள்ளது, தன்னுடைய தொழிலுக்காக உள்ளது. அந்த தொழிலுக்காக வாழ்வாதாரத்துக்காக உள்ளதுல கடவுளுடைய போட்டோ வைப்பாங்க, அவருடைய புகைப்படம் நான்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நம்ம இந்த சைன் போர்ட் பிசினஸ்ல இருக்கிறதுனால அவருடைய போட்ல அந்த அவர்கள் அந்தோனியார் படம், இயேசு படம், சிலுவை படம் இப்படின்னு சொல்லி அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அதை போட்டோவாலாம் வைப்பாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி அவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் யார் தன்னுடைய பாதுகாவலர் நினைக்கிறார்களோ அவருடைய புகைப்படங்களை, அவருடைய பெயர்களை வைப்பது நியாயமானது. அந்த வரிசையில இப்போ அந்த மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு உணர்வாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய இந்த சின்ன வள்ளங்கள்ல போட்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கட்டுறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கலர்லயே பெயிண்ட் அடிக்கிறது, இன்னும் சில இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் பேர் எழுதுறது, தளபதி விஜய்னு எழுதுறது, இதையெல்லாம் செய்யறாங்க. இது பொதுவான இயல்பு தான். இது சாதாரண நம்ம வாங்கக்கூடிய கார்ல, பைக்ல கூட அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறோம், அந்த மாதிரி பேர்களை பொறிக்கிறோம். ஏன் திமுக கட்சிக்காரன் ஒருத்தனும் தன்னுடைய வண்டியில மு.க. ஸ்டாலின் படமோ உதயநிதி ஸ்டாலின் படமோ வைக்கிறது கிடையாதா? நம்பர் பிளேட்ல எழுதுறான். நம்பர் பிளேட்ல பிளாக்ல தான் எழுதணுங்கிறதே ரூல்ஸ், ஒயிட்ல பிளாக் போர்டு. ஆனா
நம்பரே போடாம வெறும் தளபதினு சோப்பு கருப்புல போடுறான். அவன் வண்டியெல்லாம் ரூட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா வேற யாராவது பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரூல்ஸா கடைபிடிப்பாங்க. சரி, அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துல இந்த திமுக இப்ப என்ன செய்யுதுன்னா, அரசாங்கம், அரசுடைய அதிகாரிகள் நேரடியாக திமுக அரசு அப்படிங்கிறதுனால திமுக நம்ம குற்றச்சாட்ட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி போட்டோ பேர் எழுதின படகுகளுக்கு மானியம் கொடுப்பது கிடையாது. அவர்களுக்குன்னு மானியம் இருக்குது. படகு வாங்குறதுல அவர்களுக்கான டீசல் மானியம், இந்த மாதிரியான சில திட்டங்கள் அவர்களுக்கு இருக்குது. அதை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகி சமீபத்துல திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளியில இதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த போட் அவங்க பெயிண்ட வந்து திட்டமிட்டு அழிச்சு வேற மாதிரி திட்டமிட்டு மாத்தி இன்னொரு கலர்ல வந்து பெயிண்ட் அடிக்க அரசு அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு தளபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கிறார்கள். நானும் என்னுடைய சார்பாக கண்டித்திருக்கிறேன். இது திமுக அரசாங்கத்தினுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. மாற்று கட்சி இந்த ஆட்டோவை திருப்பின, கண்ணாடியை திருப்பின இப்படி ஆட்டோ ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மாற்று கட்சி அவர்களை சேர்ந்தவர்களை, அந்த தொண்டர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி பயப்படுத்துறதுனால தன்னுடைய கட்சியை வளர்த்தலாம்னு சொல்லி திமுக நினைக்குது. இது திமுகவுக்கு வந்து வேண்டாத வேலை. திமுக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது. இதற்கு முன்பாக ஒரு சில ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டமா கடலூர் மாவட்டமா நினைக்கிறேன், கிளியரா ஞாபகம் இல்ல, ஒரு ஊர்ல வீட்டுமனை பட்டா முதல்வர் பங்கேற்று 100 பேருக்கு மேல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் என்பதற்காக அவர்களுக்கு கொடுத்த வீட்டுமனை பட்டாவை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நிறுத்தி வச்சார் சொல்லி பிரச்சனை ஆகி மக்கள் மிகப்பெரிய போராட்ட களங்களை முன்னெடுத்தார்கள். இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை திமுக செய்யறத உடனடியாக நிறுத்தணும். இல்ல அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரியான உங்களுடைய செயல்களுக்கு எதிர்வினை நீங்கள் சந்திக்க வரும். மிகப்பெரிய அளவுல நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுக தொடர்ந்து இதே மாதிரியான சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்வது திமுகவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நல்லதில்லை. ஏற்கனவே மக்கள் உங்க மேல பெரிய கடுப்புல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில நீங்க தொடர்ந்து இதே மாதிரியான அயோக்கியத்தனங்களை செய்வீங்கன்னு சொன்னா மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை, உங்களுக்கு எதிரான பதிலை தரப்போகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. நீங்க பயந்து நடுங்கிறது தெரியுது. அதுக்காக கைகால் புரியாம எதை செய்யறதுன்னு தெரியாம அப்பாவிகளை நீங்கள் வஞ்சிக்காதீங்க. உங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்துச்சுன்னு சொன்னா நேரடியாக யார் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களோடு உங்களுடைய கோபத்தை காட்டுங்க, அவர்களிடம் காட்டுங்க. அதை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், தளபதியினுடைய விசுவாசிகள் அப்படிங்கிறதுக்காக அப்பாவிகள் மேல உங்களுடைய அடக்குமுறைகளை காட்டுவது திமுக அரசாங்கத்திற்கு நல்லதில்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, வரக்கூடிய 13ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த காவலாளி அஜித்குமார் அவருடைய காவல் நிலைய படுகொலை, காவலர்களால் நடத்தப்பட்ட, தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலர்களால் நடத்தப்பட்ட படுகொலையை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையில் முன்னெடுக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கான அனுமதியை கேட்கும் போது அனுமதி கொடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்தை நாடி இப்போ அனுமதி பெற்று இன்னைக்கு போராட்டத்தை வந்து 13ஆம் தேதி தளபதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக ஒரு 23 பேர் இதே மாதிரி காவல் சித்திரவதையால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதியையும் கேட்கணும். 23 பேர் இறந்திருக்கிறார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய இதுவரையிலும் காவல் நிலையத்தில் இறந்தவர்கள், காவல் நிலைய விசாரணையின் போது இறந்தவர்களுடைய நிலையை வச்சு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும். அதே மாதிரி அஜித்குமாரை வழக்க நேரடியாக நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல வந்து தீவிரமாக விசாரித்து உடனடியாக அதற்கான நீதியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த போராட்டம் நடைபெறுது. இப்போ திமுகவுடைய கொத்தடிமைகள், இந்த திமுக இருந்து அறிவாலய கழுதைகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஜித்குமாரோடைய சம்பவம் நடந்து நாட்கள் ஆகி போச்சு, இப்போ வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவதற்காக, வெறும் அரசியலுக்காக தான் தளபதி விஜய் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 23 பேர் இவ்வளவு நாள் இறந்தப்போ இதை பத்தி விஜய் அவர்களுக்கு தெரியாதா, ஏன் இப்போ வந்து அவர்கள் இவர்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம். 23 பேர் விஜய் அஜித்குமாரையும் சேர்த்து 24வது பேர். இந்த 24வது நபருடைய பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது. பெரிய அளவில் பேசப்பட்ட காரணத்தினால், ஊடக வெளிச்சம் அதற்கு கிடைத்த காரணத்தினால் அந்த இறந்துவிட்ட பையனுடைய குடும்பத்தாருக்கு நிவாரணம் கிடைச்சு. ஆனா 23 பேரும் அதே குற்றத்தால தானே, அரசனுடைய அதே குற்றத்தால தானே இறந்தாங்க. அவருடைய குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு யார் இருக்கா? இவ்வளவு நாளும் பேசலைன்னா இனியும் பேசக்கூடாதுன்னு அர்த்தமா? இனியும் பேசக்கூடாதுன்னு அர்த்தமா? இந்தியாவில் ஒட்டுமொத்தமா எவ்வளவு கற்பழிப்புகள் நடந்தது. நிர்பயா வழக்கத்தானே பேசினாங்க, ஆசிஃபாவுடைய வழக்கத்தானே பேசினாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தானே வெளியே வந்துச்சு, அதானே பெருசா பேசப்பட்டோம். இப்ப ஏதாவது ஒரு புள்ளியில ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது அதை விட்டு கொடுத்து ஒரு போகும்போது
ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க முடியாம இதே மாதிரி கொந்தளிக்கும் போதுதான் பிரச்சனை இன்னும் வீரியமாகும். அப்படிதான் அஜித்குமாருடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வீரியமாக வெளிப்பட்டது. அதற்காக 23 பேரை வஞ்சித்து விட முடியுமா? கிடையாது. அவர்களுக்கான நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும். அரசு வேணா அஜித்குமாருடைய குடும்பத்தையும் அஜித்குமாரையும் இந்த ஊடக வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தனக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் அப்படி பார்க்க முடியாது. அவருக்கு அஜித்குமார் எப்படி அதே மாதிரிதான் 24 பேரையும் பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவர்களுக்கும் செய்யணும் அப்படிங்கறதான் தளபதியினுடைய மிகப்பெரிய எண்ணம். அதுதான் நியாயமானதும் கூட. அதனால அவர் செய்யறார். இது ஏன் உனக்கு கண்ணை உறுத்துது? இது ஏன் உனக்கு கண்ணை உறுத்துது? நீயும் பேச மாட்ட. ஏன்னா திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறீங்க. பேசக்கூடியவர்களையும் பேச விட மாட்டீங்கன்னா இதுல என்ன அர்த்தம்? நிச்சயமாக வரக்கூடிய 13ஆம் தேதி இதுவரையிலும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறதான் போகிறது. சம்பிரதாய போராட்டம் அல்ல, உண்மையாக உணர்ந்து அஜித்குமார் மட்டுமல்ல, அஜித்குமாரோடு இணைந்து அஜித்குமாரோடு சேர்த்து 24 பேருக்கும் நீதி கேட்டு தளபதி அவர்கள் களத்துல நிக்க போறாரு. திமுக அரசாங்கம் இதையெல்லாம் எச்சரிக்கையாக கவனத்தில் கொள்ளணும். இது எதுக்காகனா இனி இதே மாதிரியான தவறுகள் நடக்க கூடாது. ஏன்னா நேத்தைக்கு கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. காவல் நிலையத்துல காவலர்களால் சித்திரவதை செய்யப்படக்கூடிய ஒரு சாதாரண நபர் பெல்ட் எடுத்து விளாசுறாங்க. இந்த வீடியோ வெளியாகுது. தொடர்ந்து இதே மாதிரியான அயோக்கியத்தனம் நடக்குது. ஒரு சம்பவம் நடந்த உடனே சிபிஐக்கு மாத்திட்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒளிந்து போகலாம் கூடாது. நிச்சயமாக இனி இதே மாதிரியான தவறுகள் நடக்க கூடாதுன்னா திமுக அரசாங்கம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த போராட்டமே. சரியா? அதை முதல்ல அறிவாலய கழுதைகளை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 3வது விஷயம், திமுக அரசாங்கத்தினுடைய எச்சத்தனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம் கடந்த 1000 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடைபெறுது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால பரந்தூர் மக்களுக்காக நான் கூட நிற்பேன்னு சொன்னவங்க இவங்க தான் இன்னைக்கு அதற்கு எதிராக நின்று பரந்தூர் மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. பல கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறது. நேர்லேயே சந்திச்சிருக்கிறாங்க. கடைசி வரையில் உங்களோடு நிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. தளபதி அவர்கள் களத்துக்கு போயிருந்தார். அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை நேரடியாக சந்தித்து தன்னுடைய கண்டனத்தை அங்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகுது. கிட்டத்தட்ட 13 கிராம மக்கள் தங்களுடைய நிலங்களை அரசுக்கு எழுதி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டு என்னன்னா ஏதோ பரந்தூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்தை கைவிட்டது கொண்டு ஒரு மாயமான பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். இதை தமிழக அரசு கொடுத்த செய்தியினுடைய அடிப்படையில் தான் வெளியிட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான நிலத்தினுடைய அளவு 4800 ஏக்கர் நிலப்பரப்பு. ஆனா இங்க கொடுக்கப்பட்டது நேற்றைக்கு விற்பனையானது பாத்தீங்கன்னா ஒரு 17.52 ஏக்கர் நிலப்பரப்பு தான். இதுல கிட்டத்தட்ட 19 பேர் தான் தங்களுடைய நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். 8 பேர் வெளியூர்காரர்கள். 8 பேர் வெளியூர்காரர்கள்னா யாரு? இந்த எப்போவாது யூஸ் ஆகும் சொல்லி ஏதாவது இடங்கள் வாங்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அது லாபம். ஆனா அங்க பிரச்சனையா இருக்குன்னா ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்த விவசாயிகளுக்கு தான் பிரச்சனை. அவன் தான் நின்று களத்துல நின்று போராடி இருக்கிறான். அவனுடைய குரலுக்கு அங்க வலு சேர்க்கல. அவனுடைய குரலுக்கான நீதி அங்க மடக்கப்படுகிறது. அவனுக்கான குரல் என்ன அப்படிங்கறதை கேட்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அப்படிங்கறதான் இங்க பிரச்சனையே. அப்போ இந்த ஒரு 19 பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களினுடைய குரலை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் கங்கணம் கட்டுது. அதனாலதான் அந்த போராட்டக்காரர்கள் நேற்றைய தினம் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களும் கதிரேசன் அவர்களும் கூட்டாகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பரந்தூர்ல இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அரசாங்கத்திற்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடைபெறும், வழக்கு தொடுப்போம், எங்களை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் சொல்லி அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க. பரந்தூர் மக்களுடைய நீதி கிடைக்கிற வரையிலும் போராடுவார்கள். தளபதி அவர்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, களத்தில் இருக்கக்கூடிய போராட்டமானாலும் சரி, நிச்சயமாக செய்யும். திமுகவுடைய இந்த அயோக்கியத்தனம், இந்த முள்ளமாரித்தனம், இந்த அரசாங்கம் சார்பாக அறிக்கை வெளியிடுறது, அதுல மக்களை இப்படிதான் அதிமுகவும் செஞ்சுது. கூடங்குளம் அணுகுல பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது அதிமுக கூடங்குளம் அணுகுல போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதே மாதிரி கூடங்குளத்துல போராட்டம் நடக்கும்போது மிகப்பெரிய அடக்குமுறையை செஞ்சு தோழர் சுபோய் உதயகுமார்லாம் கைது செஞ்சாங்க. மிகப்பெரிய அடக்குமுறையை செஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக இன்னைக்கு செய்ய முயற்சிக்கிறது. இன்னைக்கும் மக்கள் தொடர்ந்து பரந்தூர் மக்கள் 1000 நாட்களை கலந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் அவருடைய உணர்வு சார்ந்தது, அவருடைய உரிமை சார்ந்தது, அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்தது. அந்த போராட்டத்திற்கான
அவருடைய மனநிலையை உணரக்கூடிய அரசாங்கம் தான் ஒரு நல்ல அரசாங்கமா இருக்கும். அதுல அரசுக்கு லாபம் இருக்கு நஷ்டம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, தனக்கு வாக்கு வரும் வாக்கு வராது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் துன்பத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த துன்பத்திற்கான விடைய, அந்த துன்பத்திற்கான நீதிய நிச்சயமாக நம்ம கொடுத்து அவருடைய துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கணும். அதுதான் சிறந்த அரசாங்கமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசு இல்லை. அதனால திமுக அரசாங்கம் நிச்சயமாக 2026 வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியது மிக முக்கியமான தேவை. நீங்க செய்யக்கூடிய இந்த ஓரணிகள் தமிழ்நாடு, இந்த படம் பாட்சா எதுவுமே பலிக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறான். உங்களை புறக்கணிப்பதற்கு 2026 மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தரும். மக்களை மதிக்காதவர்கள் எந்த நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தப்படும். 2011 மாதிரி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுக வராது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.